இப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு ஆப்பை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறது ஒன்றே ஒன்று தான். இது மட்டும்தான் இன்புட்டு. ஏன்னா இந்த ஃபைல் வந்து நம்ம என்ன ஃபைல் மென்ஷன் பண்ணுறோம், இந்த மென்ஷன் பண்ண ஃபைல் தான் இங்கே லிஸ்ட் ஆகுது, எல்லாமே ஆகுது. அதே போல் இது ரைட்டும் ஆகுது. ஸோ இதை எல்லாமே தூக்கி நம்ம ஒரே ஃபங்க்ஷனில் கூட போட்டுடலாம். நம்ம இந்த ஒட்டுமொத்த ப்ரோக்ராமுக்கும் இது ஒன்று தான் இன்புட்டு. ஏன்னா இந்த ஃபைலில் இன்புட் வந்து இதுக்குள்ளே போகுது, ப்ராசஸ் ஃபைலுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஃபைலுக்குள்ளேயே நம்மகிட்ட இந்த கெட் டேட்டா ஃப்ரேம் இருக்குது, ஸ்பிளிட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே அதுவே ரைட் ஆகிடுது. நம்ம வெளியில் வந்து இந்த ஃபைலை மட்டும் கால் பண்ணால் போதும். இதை மட்டும் கால் பண்ணாலே நமக்கு இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போது இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி மேனுவலாக கொடுக்காம அதே எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட டிசைன் என்னென்னா, வெளியில் ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சு அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம இந்த ஃபைலை போட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிச் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஓஎஸ் மாடல் வேணும். ஃபர்ஸ்ட் ஐட்டம் நமக்கு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வேணும். கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த காட்டும், டிபிஒய்ல இருக்குது. ஸோ இந்த டிபிஒய்ல நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ அது பேர் எக்ஸல் ஃபோல்டர் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸல் ஃபோல்டர்ன்றது என்னன்னா, இந்த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் புதுசாக ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுது. அதுக்கு பேர் புட் எக்ஸல் ஃபைல் இயர். ஸோ இன்னொரு கமெண்ட் என்னென்னா, ஒருவேளை இந்த டைரக்டரி இல்லைன்னா நம்ம இந்த டைரக்டரி கிரியேட் பண்ணணும். வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த ஃபோல்டரை மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸல் ஃபைலை தான் எடுக்கணும். ஸோ அந்த இது எண்ட்ஸ் வித் எக்ஸ்எல்எக்ஸாக இருந்தாலும் ஸ்டார்ட் வித்து அந்த டில்டாக இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் வித்தாக இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபைல்ஸுன்றது பார்த்தீங்கன்னா இந்த புட் எக்ஸல் ஃபைல் டைரக்டரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலோட லிஸ்ட்டும் ஃபைல்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபைல் அப்படின்ற என்ன, இந்த எக்ஸல் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃபைலையும், இந்த ஃபைல் வந்து ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் தான் நம்ம கொடுக்கும் இந்த ஃபைல்ஸ்குள்ளே இருக்கிறது. ஸோ நம்ம இந்த பாத்தையும் இந்த ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணணும். ஸோ முதல் ஃபைலை மட்டும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷன் ஆட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஃபைலே இல்லைன்னா நமக்கு வந்து ஃபைல் ஆஃப் 0 வந்து இருக்கவே இருக்காது. அப்போ யாரும் கன்ஃபார்ம் இருக்குல்ல. ஸோ அதனால இஃப் ஸோ லென்த் ஆஃப் ஃபைல் வந்து 0 விட பெருசாக இருக்கணும், ஃபைல் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஃபைலாக இருக்கணும். ஒரு ஃபைல் இருந்ததுன்னா லென்த் ஆஃப் ஃபைல் வந்து 1 வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருந்துச்சு, ஒரு ஃபைலோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம வந்து பார்த்து ஜாயின் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் ஃபைலுக்குள்ளே நம்ம ரன் பண்ணிடலாம். அதே போல் நம்ம ரைட் பண்ணுற லொக்கேஷனை மென்ஷனே பண்ணல. பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுன்னு அப்படியே பிளாங்காக இருக்குது. இது எந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகும், ரைட் ஆகும்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணலை. அதுபோக இப்போ நம்ம 2-3 ஃபைல்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுன்றதே ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டைம் யூஸ் பண்ணி எக்ஸல் ஃபைலை செப்பரேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டேட்டான்னு ஒரு இன்புட் பண்ணியிருக்கேன். அதில் நவ்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நவ்ன்றது வந்து நமக்கு ஒரு டேட்டா ஆப்ஜெக்டாக இருக்கும். அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மட் டைம் கொடுத்துருக்கேன். இந்த நவ்னை தான் வந்து நான் வந்து மந்த்து, டே, தென் ஹவர், மினிட்ஸ் இதை மட்டும் எடுக்கிறேன், எனக்கு போதும். இப்போ இது இந்த எஃப்ன்றது என்னென்னா, நமக்கு வந்து இந்த ஃபைலோட சஃபிக்ஸு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபைல் மட்டும் கொடுத்தா போதாது, நம்ம வந்து இதோட லொக்கேஷன், அவுட்புட் லொக்கேஷனையும் சேர்த்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த எஃப்னை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எஃப்னை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்புட் ஃபைல் நேம்ன்றது ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு போட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு நமக்கு இந்த மந்த் டேட் பிரகாரம் வரும். இப்போ இந்த அவுட்புட் எக்ஸல் நேம்க்கு வந்து நம்ம பார்த்து கிரியேட் பண்ணோம். நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியிலே கொடுத்துடலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்து பாஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம ஒரு இன்புட் ஃபைல் கொடுக்குறோம், நமக்கு ஒரு அவுட்புட் ஃபைல் தேவைப்படுது. அதனால் இந்த அவுட் எக்ஸல் பார்த்து அப்படின்றது ஜாயின் பண்ண வரக்கூடிய ஃபைலு. ஸோ இந்த ஃபைல் வந்து நமக்கு இங்கே ரைட் ஆகணும். அவுட்புட் ஃபைல்ன்றது இந்த இடத்துல ஒரு பார்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ஜாயின் யூஸ் பண்ணி கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இந்த நேமை வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட் தான் கொடுத்துருவோம். செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எனக்கு எந்த இடம் வரல, ஏன்னா எனக்கு வந்து இந்த லென்த் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து less than 0 இருக்குது.
ஓகே, இப்போ எனக்கு உள்ள ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நம்ம இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். நமக்கு வந்து வெளியில் அதே ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் கனெக்ட் தான் பார்க்கலாம். டைமோட ஓகே கிடச்சிச்சு, வித் டைமோட கிடச்சிச்சு. நமக்கு வந்து நமக்கு தேவைப்படுற அவுட்புட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ அஸ் யூஸ்வல் autopy.exe நம்ம பேக் பண்ண முடியும். ஃபைலோட நேம் வந்து pandas 3. ஸோ ஐக்கான் எதுவும் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், எனக்கு தேவையில்லை. நான் சும்மா டெஸ்ட் தான் பண்ணுறேன். ஓகே, எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டிபிஒயில் அவுட்புட் ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுதான் நம்மளோட அப்ளிகேஷனு. இதை நான் டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே புட் எக்ஸல் ஃபைல்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆனால் இந்த ஃபைல் வந்து ஓகே ஆகணும் அர்த்தம். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம ஏதாவது எக்ஸல் ஃபைல் போட்டோம்னா நமக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். தூக்கி உள்ளே போட்டேன். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகிடுச்சு. என்கிட்ட இன்னொரு டேட்டா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது ஷீட்டு. ஆனால் நமக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நிறையா இருக்குது. இதை பாஸ் பண்ணி பார்க்கலாம். லார்ஜ் டேட்டா 1 ஃபஸ்ட்டு ஃபைலை தான் எடுத்துக்கோ. அப்போ இந்த ஃபைல் நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த டைம் கொடுக்காம வந்தோன்னா இது மாதிரி எனக்கு ஓவர் ரைட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஏன் நமக்கு இவ்வளோ ஷீட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மொத்த ப்ரோக்ராமுமே நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஃபைல்ன்ற ஒன்று கொடுத்துரும் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே என்னென்ன காலம் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி போகிறோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 3 இங்கிலீஷ் இருந்தால் கூட அது 3க்கும் சேர்த்து டோட்டல் போட்டுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு வந்து மொத்தம் 5 டேர்ம் இருக்குது, ஆனால் 5க்கும் சேர்த்து டோட்டல் போடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படினாலும் கொடுத்துக்கலாம். நமக்கு மெயின் என்னென்னா லார்ஜ் டேட்டா 2ன்னு ஒன்று இருக்குது. இதையும் போட்டு பார்க்குறேன். ஸோ இந்த லார்ஜ் டேட்டா 2 என்ன அப்படின்னா இதில் 7 ஷீட் இருக்குது, ஆனால் 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நிறைய சப்ஜெக்ட் இருந்தது, ஷீட் கம்மியாக இருந்தது. இது வந்து 7 ஷீட்டுக்கு 3 சப்ஜெக்ட். நம்மளோட இந்த எக்ஸல் ஷீட்டோட ஃபார்மேட் என்னென்னா இந்த ஃபார்மேட் பிரகாரம் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேமு, ரெண்டாவது ஃபாதர்ஸ் நேமு, அதுக்கப்புறம் இருக்க எவ்வளோ காலம்ஸ்னாலும் இருக்கலாம். நமக்கு வந்து இன்டீஜர் நம்பராக இருக்கும். இன்டீஜர் அல்லது கூட்டக்கூடிய ஆட் பண்ணக்கூடிய நம்பராக இருக்கணும். இதுதான் ஃபார்மெட்டு. நம்ம ஷீட் நேம் என்ன வேணாலும் இருக்கலாம், இதுவும் என்ன வேணாலும் இருக்கலாம், இதுவும் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட ஃபார்மெட்டு. அந்த ஃபார்மெட் பிரகாரம் இந்த லார்ஜ் டேட்டா 2 இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் டேட்டா 2 ரன் பண்ணி எனக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருக்கு. 7 இருக்குது, ஆனால் ஷீட் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் 3 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு விதமான டேட்டாவை வச்சு நம்ம ஒரே ப்ரோக்ராம்குள்ளே ஒரே ஆப்பை வச்சு நம்ம இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி ஈஸியாக. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போவுமே நேம் வந்து கொடுத்துட்டு நம்ம முதல் பேருக்கு வந்து நேம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே அதை வந்து இது என்னவா இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோடிங் ரைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மல்டிபிள் யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே ப்ரோக்ராமை கூட இந்த ஃபைல்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்துருவோம். இதே நம்ம ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே போட்டு நம்மளால் அட் அ டைமில் 15 ஃபைல் 20 ஃபைலை கூட ப்ராசஸ் பண்ண முடியும். அவுட்புட் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஐ பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் நேம் ஆஃப் I 1 2 3 4 அந்த மாதிரி கூட கொடுத்துட முடியும். ஸோ இதெல்லாம் தான் இந்த பேண்டாஸோட யூசேஜ். பேண்டாஸ் சாப்டர் வந்து இதோட முடியுது. அடுத்து இன்னொரு சாப்டரில் பார்க்கலாம்.